சேனல். இன்றைக்கி அவுட்டிங் போயின்னு இருக்கோம். எங்கன்னா ஒரு மேரேஜ் இருக்குது, ரிலேஷன்து. அங்கே போயின்னு இருக்கோம். எவ்வளோ தூரம் ஆகுதுன்னா 1 hour ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். A few moments later. ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் லொக்கேஷனுக்கு. அங்கத்துலேருந்து வரும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டுன்னு வந்தோம் இல்லையா, கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மெஸ்ஸி ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேரேஜ் ஹால் இது. ஸோ அங்கத்துலேருந்து வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போனோம். எல்லோரும் வந்துட்டு இருப்பாங்களோ, மேரேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குமோ, நாங்கள் தான் லேட்டுன்ட்டு நாங்கள் நினச்சோம். பட் அங்கே போனால் இன்னும் ரெடியே ஆகலை யாருமே. ஸோ எங்கள் அப்பா அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போன வாட்டிக்கு எங்கள் அண்ணா பொண்ணு இவங்கள நீங்கள் இன்னும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் அங்கே ஆல்ரெடி போயிருந்தாங்க. ஸோ அப்புறமா போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசின்னு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம். இவங்க கூட உங்களுக்கு தெரியுமே, இந்த பையன் எங்கள் அண்ணன் பையன். ஆல்ரெடி இவங்க கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக ஒரு பர்பிள் கலர், ஐ மீன் ஒயின் கலரில் ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதே கலரில் போயிட்டு இருந்தேன், லைட் லாவெண்டர் கலரில். ஸோ அப்புறமா எங்கெங்கே டெக்கரேஷன் எப்படி இருக்குன்ட்டு எல்லோரும் பாருங்கள். டெக்கரேஷன் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த பாப்பா வந்துட்டு ரொம்ப அழகாக மிங்கிள் ஆயிடுச்சு எங்கள் கூட. சூப்பராக பேசின்னு இருந்தாங்க. அவங்களுக்கும் அங்கே விளையாடுறதுக்கு யாரும் கிடைக்கல. ஸோ அதனால பாப்பாவை இட்டுன்னு போய் விளையாடலாம், என்ன கேம் விளையாடலான்ட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ அப்புறமா கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணிவிட்டு 3 பேரும் விளையாடினாங்க கொஞ்ச நேரம். பாப்பா கொஞ்சம் ஃபுல் டல்லாகிட்டு இருந்தாங்க. அங்கே போன வாட்டிக்கு ஃபுல் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா விளையாடின்னு இருக்காங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சரி பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ இவங்க அங்கே போன வாட்டிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணின்னு இருந்தாங்க. ஏன்னா வெளியே எங்கேயும் போகிறது இல்லையா, ஆனால் நம்ம போகிறதே ரேரு. ஸோ அதனால ஹாப்பியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணின்னு இருந்தேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் அங்கே ஃபேமிலிஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்க எங்கள் பிரதரு, பெரிய அண்ணா இவங்க. ஸோ அவங்க கூட மேரேஜில் சேம் கலர் ட்ரெஸ், அவங்க ஃபேமிலி பாருங்கள் ஃபுல் சேம் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கேம் ஆடின்னு இருந்தாங்க. ஸோ அதனால பாப்பாவை இட்டுன்னு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துன்னு பேசின்னு இருந்தோம். அப்புறமா எங்கள் அண்ணி வந்துட்டாங்க பாருங்கள். சேம் கலர் ட்ரெஸ்ஸு நானும் எங்கள் அண்ணியும் மேட்சிங்காக போட்டுன்னு இருக்கோம். ஆனால் நாங்கள் பிளானே பண்ணல. அதுக்குள்ளே நாங்கள் வெல்கம் ட்ரிங்க்கு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் குடிக்கவே இல்லை. ஸோ அப்புறமா போய் பாப்பாவை வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க. இது வந்துட்டு இது கிரேப் ஜூஸ் இது. அதில் பல்ப் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நானும் பாப்பா மட்டும் குடித்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் யாரும் குடிக்கல. அப்புறமா சாப்பிட்லான்ட்டு போனோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இங்கே என்ன காமெடினா, எல்லோரும் மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போய் சாப்பிட போவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இன்னும் பொண்ணும் பையனும் ரெடி ஆகலை, உக்காந்து டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோதான். கல்யாண சாப்பாடுனா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நம்ம உக்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் ரிசப்ஷனில் ஃபோட்டோக்கு நிற்கலாமே, கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், போய் உக்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கணும். ஆனால் ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ருமாலி ரோட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு கல்யாணத்தில். ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு சாப்பாடு. எனக்கு இந்த மாதிரி கல்யாண சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வெஜிடேபிள்ஸ் ரைஸு இந்த மாதிரி சாலட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா லேட்டாகவும் நம்ம இருக்கிறதுக்கும் அந்த மேரேஜ் ஹாலுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுக்கலான்ட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சீக்கிரம் சாப்பிட்டுன்னு இருந்தோம். அப்புறமா இது ருமாலி ரோட்டியா, இந்த பேர் நான் என்ன நினச்சேன், குல்ச்சான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் அப்புறமா சொன்னாங்க அது ருமாலி ரோட்டின்ட்டு. எனக்கு பிடிச்ச சாப்பாடே இருந்துச்சு அங்கே. பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறமா ருமாலி ரோட்டி, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கல்யாண சாப்பாடு பிடிக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா போய் சாப்பிட்டு
நாங்கள் போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உக்காந்துன்னு சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டுக்கணும். நல்லா சாப்பிட்ணுன்ட்டு தான் நானும் நினச்சேன். பட் என்னால் முடியல. கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு எனக்கு அப்படியே டயர்டாக வர மாதிரி ஒரு மாதிரி போதும் ரொம்ப சாப்பிட்றோமோன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எப்பயும் இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அங்கே சாப்பிட்டு வந்து பையனும் பொண்ணும் ஆல்ரெடி ஸ்டேஜ் மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால நாங்களும் போய் அதை ஃபோட்டோக்கு நின்றுக்கலாம், அப்புறமா அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நின்றோம். அவங்க வெல்கம் என்ட்ரி எல்லாம் பண்ணின்னு அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணின்னு இருந்தாங்க. இது ஃபாக் என்ட்ரி உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஃபாக் என்ட்ரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஃபாக் என்ட்ரிக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த சைடில் நின்றுன்னு அதெல்லாம் பார்த்துன்னு வீடியோ கிளிப்பிங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். ஸோ இவங்க வந்து நிற்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் நிறைய பேர் வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் இந்த ரிசப்ஷனை அட்டெண்ட் பண்ணாங்க, நாங்கள் கூட சேமு. அப்புறமா வந்துட்டு இந்த ஃபாக் என்ட்ரி எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி வைபு. சாங் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த காப்பிரைட் இஷ்யூ வரும்ன்ட்டு நினச்சிட்டு தான் நான் எல்லாமே வந்துட்டு வாய்ஸ் ஓவராக கொடுத்துன்னு இருக்கேன். அப்புறமா காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா சும்மா வீடியோ ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய பேர் நின்றுன்னு இருந்தாங்க. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளிப்பிங் எடுத்துன்னு இருந்தேன். பொண்ணு பையனோட ஃபோட்டோ வந்துட்டு நான் தம்ப்நெயிலில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு கப்பல்ஸ் 2 பேரும். அப்புறமா இது முடிச்சுன்னு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கேயே கப்பல்ஸ் 2 பேர் வந்து ஸ்டேஜ் மேலே நிற்கிறதுக்கே 8:30 9 o'clock ஆகிடுச்சி. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு 1 hour ஆகிட்டும். உங்களுக்கே தெரியும் இங்கெல்லாம் நிறைய டிராஃபிக் இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால நாங்கள் சீக்கிரம் எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ணி நின்றோம். இன்னும் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகிடும், மறுபடியும் வேலைக்கெல்லாம் போகணுன்ட்டு சொல்லிவிட்டு அங்கத்துலேருந்து நாங்கள் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறமா நிறைய பேர் வந்தாங்க, எங்கள் அம்மா சொல்லின்னு இருந்தாங்க நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணதுனால நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஆன வாட்டிக்கு நாங்களும் போனோம். அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் அண்ணனும் பாப்பாவும் வந்து நின்றுன்னு இருந்தாங்க. ஸோ அது கிஃப்டெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு சரி கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கத்துலேருந்து வரத்துக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு. இந்த மேரேஜ் டே விலாக் இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.